கரூருக்குள்ள அன்னைக்கு தாவேகா துண்டியோ ஷர்ட்டையோ யாரையாவது போட்டிருந்தா கடுமையாக தாக்கப்பட்டாங்க. அன்று இரவுக்கு பிறகாக நடந்த சம்பவம். நான் இருந்திருந்தேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்படி ஒருவேளை போலீஸ் அங்க அடிச்சிருந்தாங்கன்னா ஆளா நான் தான் பேசுவேன். அவர் சொல்றாரு அன்னைக்கு இரவு நேரத்துல நாங்க பார்டருக்கு வெளியே வந்துட்டு எல்லாரும் ஆமா பாகிஸ்தான் பார்டருக்கு வெளில போயிட்டீங்க. ஏன்னா இங்கெல்லாம் AK-47 வச்சுன்னு இருந்தாங்க. உங்களை அப்படியே சுட்டுட்டு இருப்பாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்துருந்தா. ஏன்னா நீங்கள்லாம் வந்து வேறு நாட்டு தீவிரவாதிகள், நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து போலீஸ்க்கு வேறு என்ன தான் வேலை இருக்குது? இல்லை சார், தனியார் மருத்துவமனைகள்லாம் சேர்க்காம அரசு மருத்துவமனையிலையா கொண்டு போனாங்கன்னா தாவேகாக்காரங்க அந்த இடத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப. அது பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷனுங்களா? அங்கே யாருன்னா தனியார்லாம் போட்டு போனவொடனே யாரையும் விட முடியாது. ஏங்க அங்கே யார் வேணா போகலாம். அன்னைக்கு நைட் அப்படிதான் இவங்களுக்கு அங்க தடை இருந்ததுன்றாரு சார். நீங்க அங்க இருந்து போங்க, கிளம்புங்க அப்படின்னு. பொதுக்குழுல கூட்டினவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது, ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. அவர்கள் கிட்ட மூளை செலவை செய்து நம் தலைவர் நல்லவர், நம் தலைவருக்கு வந்து பாவம் இப்படி ஆயிப்போச்சு, இதை போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மூளை செலவை செய்யப்பட்டது தான் அந்த பொதுக்குழு. இந்த பொதுக்குழுல மூளை செலவு. ஆமா, வேற என்ன? இல்ல அவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு இனிமேல்ட்டு ஓகே அண்ணா பத்தி பேசுறீங்களா, பெரியார் படம் வச்சிருக்கீங்களா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்களா, இனிமேல்ட்டு தாவேக தொண்டர்கள் கல்யாணம் காது குத்துனா போனோம். விஜய் அரசியல்வாதி தானே, இன்னைக்கு நடிகன் இல்லைல்ல, அரசியல்வாதியில தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போனோம். தொண்டை எவனா செத்து போயிட்டானா சாவுக்கு போனோம். படிப்படியாக போனால் இவ்வளோ கூட்டம் சேராது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் அவர் அதை விரும்பலை. அவருக்கு இருக்கிற ஒரே மூலதனம் இந்த கூட்டத்தை காட்டுறது தான். இதை வச்சுக்கிட்டு அப்படியே பஜனை பண்ணி 2026 தேர்தலில் அவர் நிற்கணுன்றது தான் அவரோட இது. இவர் போய் தொகுதியாலாம் இவர் போக மாட்டார். எங்களால் திமுகவை வீழ்த்த முடியும்ன்றார் ஆதவர்ஜுன். அது நம்பிக்கை வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தமிழிசை கூட தான் சொன்னாங்க எங்களால் திமுகவை வீழ்த்த முடியும்னு. அப்புறம் எதுக்கு அதிமுகவோட கூட்டணி போகிறாங்க? திமுகவை வீழ்த்தணும்னா ஒரே சக்தி அதிமுக தான். இன்னைக்கு தேதியில் ரெட்டலையை மிஞ்சி வேற எதுவும் சக்தி கிடையாது. ஆட்சி மாற்றம் வரணும்னா அது அதிமுக தான். அதிமுக வீழ்த்தணும்னா அது திமுக தான். இப்படி தான் இருந்தது. இது இந்த 2026 தேர்தலையும் இப்படி தான் இருக்க போகுது.